ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் டிஃபன் குருமா. இது வந்து எல்லா டிஃபனுக்குமே இது போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன், அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் 2 தக்காளி எல்லாம் போட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் இதை எல்லாமே போட்டுருங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல், இது எல்லாமே போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனில் ஒரு 2 ஸ்பூனு, அது பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூனு. இது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் டிஃபனுங்கிறதுனால. கொஞ்சம் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு, அது கொஞ்சம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருங்க. விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இது எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப 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 சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதையே வந்து ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கெலாம் போடணும் அப்படின்னா கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த மசாலா வதக்கணும்ல, வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பெல்லாம், சோம்பு, இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு ஒரு 5-6 பல் பூண்டு தான் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வதக்கினதான். இப்போ வந்து அதே ஜாரில் கொஞ்சம் தேங்காயும் ஒரு 10-12 முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக முந்திரியும் தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நான் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் பாத்திரத்துலையும் வச்சு பண்ணால் நமக்கு வந்து டைரெக்டாக அப்படியே குழம்பு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் இதில் பேனில் போடுறேன். இப்போ அதில் வந்து நம்ம ஜீரகம் கொஞ்சம் பொரிய விட்டு அதில் எண்ணெயை விட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஜீரகம் பொரிய விட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அது கொஞ்சம் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமான்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். இது வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் ஊற வச்சுருக்க தயிரில் ஊறிட்டுருக்க மசாலாவில், அதாவது மல்லித்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டோம். அவ்வளோதான். போட்டு அது ஊறினதை எடுத்து இதில் போட்டலாம். இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி நம்ம தண்ணி விட வேணாம். அந்த தண்ணி, சிக்கனில் இருக்க தண்ணி அந்த தயிரில் இருக்க தண்ணியுமே வரும். நீங்கள் இப்படி நல்லா வதக்கிட்டு பண்ணலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு இப்போ வந்து நான் இது கொஞ்சம் தண்ணி விட்டு நான் விசில் போட்டுறேன். விசில் போட்டு சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விசில் போடுறேன். நீங்கள் இப்படி டைரெக்டாக செஞ்சாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே போதும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் வந்து கோட்டாயிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நான் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நான்
நீங்கள் கொதிக்க விடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆகிடும். இது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, அதனால் சீக்கிரமே வெந்துடும். ஒரு டிஃபனுக்கெல்லாம் காலையில் டிஃபனுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. அதாவது பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி, பணியாரம், அப்புறம் எல்லா டிஃபன்னாலே எல்லாமே இந்த குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இது மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம திறந்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே குக்கரில் விடாமல் பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிச்சு நான் விசில் போட்டுறேன். இது செய்கிறதும் கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ வெந்துருச்சு. நான் எடுத்துகிட்டு இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன பேனாக இருக்குது, அதனால் இதை நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு. மாற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டுறலாம். லைட்டாக கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த முந்திரி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன், ஏன்னா இது டிஃபனுக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு அளவுக்கு புளி கரைச்சி விட்டுருங்க. புளிச்சாறு ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கரைச்சி ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன், ரொம்ப விடக்கூடாது, 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன், அதையும் இந்த தேங்காய் கூடவே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அப்படியே அடுப்பை மூடி வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சிடணும். பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் போட்ட உப்பு தான், அதுக்கப்புறம் உப்பு போடலை. கரெக்டாக இருக்குது. உப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது குருமான்னு. இந்த குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.